அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. இன்னைக்கு தராவியில 24வது ஜுஸு முழுமையாக ஓதப்பட்டுச்சு. அதுல முதல்ல சூரத்துல் ஸுமர் அப்படின்ற ஒரு அத்தியாயம் ஓதப்பட்டுச்சு. அதுல ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னக மைத்துன் வ இன்னஹும் மையத்துன், நீங்களும் மௌத்தா போவீங்க, அவங்களும் மௌத்தா ஆவாங்க. எதிரிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான். மௌத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். முதல்ல அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு 6 இடத்துல மௌத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். பல விதமான ஆயத்துல அல்லாஹ் வேற வேற மாதிரி மௌத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். இது முதல் ஆயத்து. ரெண்டாவது ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வலகுந்தும் பி புருஜின், அல்லாஹ் சொல்றான், நீங்க உறுதியான கட்டடத்துல உள்ள இருந்தா கூட, நீங்க எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் கூட மௌத்து வரல நினைச்சா அல்லாஹ் மௌத்தை கொடுத்துருவான் அப்படின்னு அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்றான். மூணாவது ஒரு ஆயத்துல சூரத்துல் ஜுமால சொல்றான், தஃபிருன் மின்ஹு ஃபஇன்னஹு முலாகிக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி, நீங்கள் விரண்டு போகக்கூடிய மௌத்து, நீங்க மௌத்துன்னு சொன்னா விரண்டு ஓடுறீங்க, ஆனா அல்லாஹ் அதை உங்களை மௌத்தா நினைச்சுன்னு சொன்னா அல்லாஹ் உங்க மௌத்தை கொடுத்துருவான் என்பதாக ஒரு ஆயத்து. இது மூணாவது ஆயத்து. நாலாவது ஆயத்தை அல்லாஹ் சொல்றான், உலகத்துல யாருமே நிரந்தரம் கிடையாது, நீங்களும் மௌத்தா போவீங்க, நபி அவங்களும் மௌத்தா போவாங்க என்பதாக அல்லாஹ் இன்னொரு ஆயத்தை சொல்றான். அஞ்சாவது ஒரு ஆயத்துல நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம், கூலு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மௌத்தை சுவைச்சே தீரும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆறாவது ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இது குர்ஆன்ல வேற இடத்துல அல்லாஹ் சொல்லி இருக்கலாம், உங்களுக்கு நான் பட்டியலிட்டு சொல்றேன். ஆறாவது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், நீ குல்லி உம்மத்தின் அஜல், எல்லா உம்மத்துக்கும் ஒரு அஜல், ஒரு தவணை வச்சிருக்கிறேன். அந்த தவணை வந்துச்சுன்னு சொன்னா, இதாஜா அஜலுகும், அவங்களுக்கு அந்த தவணை அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னா, லா இஸ்தகிரூன சாஅத்தம் வலா இஸ்தக்திமூன, ஒரு நேரம் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது, அக்கீருட்டா அந்த டைம்ல கரெக்டா மௌத் அல்லாஹ் கொடுத்துருவான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆக என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அல்லாஹ் எல்லாத்துக்கும் மவுத் இருக்குது. மவுத்துன்னு நல்லா நாடிட்டான்னு சொன்ன இந்த நபர் இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த இடத்துல இப்ப மௌத்தா போக நல்லா நாடிட்டான்னு சொன்னா, கொஞ்சம் முந்தவும் செய்யாது கொஞ்சம் பிந்தவும் செய்யாது, அந்த இடத்துல அக்கீருட்டா ஒரு உயிர் அல்லாஹ் வாங்கிடும். இதுதான் இந்த எல்லா ஆயத்திலும் அல்லாஹ் சொல்ல வரான். ஒருத்தர் கூட மவுத்துல தப்பிக்கவே முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய கோட்டையில இருந்தாலும் சரி, ராணுவ படை, பூனைப்படை, யானைப்படை, விமானப்படை, எவ்வளவு படையில இருந்தாலும் சரி, மௌத்து வரணும் நாடிட்டானா மௌத்து வந்தே தீரும். உலகத்துல எல்லாத்துக்கும் மவுத்து இருக்குது. மரணம் எல்லா நப்சும் சுவைச்சை தான் தீரணும். 3 பேத்துக்கு மட்டும் மவுத்து கிடையாது. அல்லாஹ் சொல்றான், 3 பேத்துக்கு மவுத்து ஆக மாட்டாங்க. சில ஹதீஸ் சொல்றாங்க. அந்த 3 பேர் யாருன்னு சொன்னா, ஒன்னாவது இப்லீஸ்க்கு மவுத்தே கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருந்து நம்ம உயிர் எடுத்துட்டே தான் இருப்பான், நம்ம வழி எடுத்துட்டே இருப்பான். இப்லீஸ்க்கு மவுத்தே கிடையாது. ரெண்டாவது தஜ்ஜாலுக்கு மவுத்து கிடையாது. தஜ்ஜால் வருவான் இல்லையா, அவனுக்கு மவுத்துலாம் கிடையாது. அவன் நம்ம குழப்பத்தை ஆழ்த்திட்டு தான் இருப்பான். தஜ்ஜாலுக்கு மவுத்து கிடையாது. மூணாவது ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சில பேர் மவுத் இருக்குன்னு சொல்றாங்க. அதிகமான உலமாக்கள் மவுத்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கியாமத் வரைக்கும் இருக்கதான் செய்வாங்க. நிறைய நல்லடியார் கனவுல ஒரு நல்லடியார்களுடைய கனவுல வருவாங்க. நல்லடியார்களுடைய நேரடியாக வந்து கூட சில இல்முகளை கத்து தந்துக்குவாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூசாவுக்கு இல்மு கருத்து புத்தகம் தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆக இந்த 3 பேருக்கு மவுத்து கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் மவுத்து இருக்குது. மலக்கு மவுத்துக்கே அல்லாஹ் மவுத்தை வச்சிருக்கான். கடைசியா எல்லா உயிர் வாங்கிட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்லுவான், மலக்கு மது கேட்பான், இன்னும் யாரு இருக்கான்னு கேட்பான். அப்ப அந்த மலக்கு மது சொல்லாது, யாருலாம் நீ இருக்கிற நான் இருக்கிறேன் அப்படி மலக்கு மது சொல்லுவாங்க. அப்படியே அவங்க உயிரை வாங்கிக்கன்னு நல்லா சொல்லுவாங்க. அவங்க உயிரை அவங்களே வாங்கிக்குவாங்க. கடைசியாக அல்லாஹ் மட்டும்தான் மீதி இருப்பான்பதாக ஹதீஸ்ல வருது. இப்ப எல்லாத்துக்கும் மவுத் இருக்குது. அல்லாஹ் நம்ம உலகத்துல அரசாங்கம் நம்ம பாதுகாக்கிறது எவ்வளோ நியமிச்சிருக்காங்க. காவல்துறை இருக்குது, இராணுவத்துறை இருக்குது, கப்பல் படை, விமானப்படை, தீயணைப்புத்துறை, இப்படி நிறைய படையை நிறைய குரூப் வச்சிருக்கிறாங்க நம்மளை பாதுகாக்கிறது. நம்மளே கூட பாதுகாப்புக்க வேண்டிய விதமா கோட்டை கட்டுறோம், பில்டிங் கட்டுறோம், நம்ம செக்யூரிட்டி வச்சிருக்கிறோம், வாட்ச்மேன், காவலுக்கு வாட்ச்மேன் வச்சிருக்கிறோம், நமக்கு ஃபுல்லா கை துப்பாக்கி படை, இப்படி எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்றான், ஒரு நொடி பிந்தாது, ஒரு நொடி முந்தாது. அந்த நொடியில செகண்ட்ல அல்லாஹ் கரெக்டா உயிரை வாங்கிடும் என்பதாக சொல்றான். எல்லாத்துக்குமே மவுத்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்குது. சில ஹதீஸ் சொல்றாங்க, 9 வகையான மவுத்து உங்களை துரத்துமா, 99 வகையான மவுத்து உங்களை துரத்துமா, தினமும் துரத்திக்கிட்டே இருக்குது. நமக்கு அது தெரியாது. ஹதீஸ் சொல்றாங்க 99 வகை இருக்குதான். 99 வகையில மவுத்து உங்களை துரத்திக்கிட்டே இருக்குதான் தினமும். அது ஒண்ணு பூகம்பத்துல இருக்கலாம், அல்லது நெருப்புல இருக்கலாம், அல்லது சுனாமில இருக்கலாம், அல்லது விபத்துல இருக்கலாம், ஏதாவது
ஏதாவது மிருகத்துல, ஏதாவது காட்டுல, ஏதாவது ஆகாயத்துல, மழையில, இடியில, மின்னல்ல, இப்படி கொரோனால, சில சமயம் கொரோனால, இப்படி ஏதாவது வகையில 99 வகை மௌத்துகள் தினமும் துரத்துக்கிட்டே இருக்குது. அப்படி கடைசியா கடைசியா சலா ஹதீஸ் சொல்றாங்க, 100ஆவது முதுமை என்ற மௌத்து உங்களை துரத்துமா. இப்படி எதுலையுமே நீங்க மாட்ட சொன்னா கடைசியா முதுமையில மாட்டிப்பீங்க. இப்படி 100 வகையான மௌத்து உங்களை தினமும் துரத்துக்கிட்டே இருக்குது என்பதாக சல்லல்லாஹு ஹதீஸ் சொல்றாங்க. அல்லாமா ஷேக் தன்தாவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கிதாப்ல சொல்லி காட்டுறாங்க, திருக்குரான் தஃப்சீர் உதவியா சொல்லி காட்டுறாங்க. நடுக்காட்டுல பஸ் போயிட்டே இருந்துச்சான், இரவு நேரத்துல பஸ் இதை போயிட்டே இருந்துச்சு. டிரைவர் டக்குன்னு பஸ் ஓரம் நிறுத்தினாரா. எல்லாரும் கேட்கறாங்க, ஏங்க நிறுத்துனீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல யாரோ ஒரு பெரியவர் கை காட்டினா நிறுத்தணும் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தா யாருமே இல்ல. அவர் கொஞ்ச நேரம் பஸ் எடுக்க சொல்ல எடுக்கவே மாட்டேன், டிரைவர் எடுக்கல. அவரை போய் பார்த்தா அவர் மூத்தா போயிட்டார். அல்லாஹ் தஆலா அந்த இமாம் சொல்லி கட்டுறாங்க, ஒருவேளை அந்த வயசானவரு மலக்குள் மௌத்தா கூட இருக்கலாம். அல்லாஹ் தஆலா நாடிட்டான், அவர் ரூஹ வாங்க நாடிட்டான், அந்த செகண்ட்ல வாங்கிட்டான். ஒருவேளை பஸ் போயிட்டே இருக்கும்போது ரூஹ வாங்கிட்டா கூட இருக்க பேசுற நிலைமை தான் ஆயிருக்கும். அல்லாஹ் நாடிட்டான், அவர் மௌத்தாகுன்னு சொல்லி அந்த செகண்ட் நல்லா மௌத்து வாங்கிட்டான். அதனால மௌத்துக்கு எல்லாத்துக்குமே இருக்குமா. ஆனா நபிமார்க்கு மட்டும் அல்லாஹ் ஒரு நிபந்தனை வச்சிருக்கான். எல்லாருக்கும் மௌத்து சொன்ன உடனே அடுத்த செகண்ட் வந்துடும். இப்ப சில பொருட்களை நம்ம வாங்குவோம், சில சர்பத் வாங்குவோம், சில பிஸ்கெட் வாங்குவோம், ஃபுட் ஐட்டம்லாம் வாங்குவோம் இல்லையா. அதுல மேன் ஆஃப் டேட் இருக்கும், மேன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கும், ஆனா மேன் ஆஃப் எக்ஸ்பிரி டேட் இருக்கும். அதுல மேனுஃபேக்சரிங் டேட்டும் எக்ஸ்பிரி டேட் இருக்கும். ஆனா நமக்கு அல்லாஹ்ல டேட் ஆஃப் பர்த் கொடுத்துறான். டேட் ஆஃப் பர்த் நமக்கு தெரியாது, இந்த நேரத்துல இந்த நாள்ல பிறந்தாரு, இந்த வருஷத்துல பிறந்தா, எல்லாத்துக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்குது. ஆனா டேட் ஆஃப் டெத் நமக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி சொல்லி தெரிஞ்சுன்னு சொன்னா நம்ம வாழ்றதே வாழ்ற கசப்பாயிடும். நமக்குன்னு ஒரு 10 வருஷம் இருக்குல்ல, அப்ப பாத்துக்கலாம், நமக்கு 20 வருஷம் இருக்குல்ல, நம்ம மௌத்தா போக போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அசால்ட்டா வந்துடும். அல்ல அதெல்லாம் அதை மறைச்சே வச்சிருக்கலாம். அல்லாஹ் சொல்றான், 5 விஷயம் எனக்கு தான் தெரியும். ஒரு குல்லு நப்ஸ், அதாவது எந்த ஆத்மா எங்க மௌத்தாவும் எனக்கு தான் தெரியும். அல்லாஹ் சொல்றான். அதை எந்த விஞ்ஞானி, எந்த சயின்டிஸ்ட், எவ்வளவு பெரிய ஆளாலும் அந்த மௌத்து எப்ப வரும்னு யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லாஹ் அதை தான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான் என்பதை சொல்லி கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நபிமார்க்கு நிபந்தனை என்னன்னு சொன்னா, நபிமார்க்கு மட்டும் அல்லாஹ் கேட்பானா, அல்லாஹ் அனுமதி மலக்கு மொத்தம் அனுமதி வாங்க, ஊருக்கு அல்லாஹ் வாங்க சொல்லிட்டா வாங்குவா அப்படின்னு அனுமதி கேட்பாங்க. அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நபியோடைய ரூஹு அல்லாஹ் வாங்குவான் என்பதாக ஹதீஸ்ல வருது. ஆனா அந்த அனுமதி கேட்கறது, அந்த ரூஹு வாங்குறது அந்த செகண்ட்ல கரெக்டா வாங்குவாங்க. அந்த அஜலுக்கு முன்னாடி தான் இந்த பேச்சுவார்த்தை, மலக்கு மௌத்துக்கு நபிக்கு பேச்சுவார்த்தை நடக்கும். அது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அனுமதி வாங்கும்போது நேரம் தப்பி போச்சு அப்படி கிடையாது. அந்த நேரம் வரைக்கும் அல்லாஹ்ல அந்த நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பான். அந்த கரெக்டா அந்த செகண்ட்ல எப்போ ரூஹு வாங்க அல்லாஹ் நியமிச்சிருக்கானோ அந்த செகண்ட்ல நபியோட ரூஹு அல்லாஹ் வாங்கிடுவான். எல்லா நபிமாருக்கும் அனுமதி கேட்ட பின்புதான் ரூஹு வாங்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை காலையில சலாசம் பார்க்க வராங்க, மலக்கு மௌத் வராங்க. மலக்கு மௌத்தும் தெரியல அவங்களுக்கு. வரும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு மகள், ஸல்லல்லாஹு மகள் கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே நபியை பார்க்க வந்த அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ஃபாத்திமா சொல்றாங்களா, அவங்க மலக்கு மௌத்தும் தெரியாம சொல்றாங்களா, என் தந்தைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு ரொம்ப முடியாம இருக்குது, நீங்க அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மலக்கு மௌத் சொல்றானா, உலகத்துல அனுமதி வாங்கி கொண்டுதான் போகலாம். ஆனா எந்த வீட்டுக்கு வந்தாலும் நான் போகலாம், எனக்கு அனுமதி வாங்க தேவை கிடையாது, அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்துட்டான். புரியுதுங்களா? எல்லா வீட்டுக்கும் நம்ம சொந்த வீட்டுக்கு போனா அனுமதி பெற்று தான் போகலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு தான் போகலாம். உங்க தாய் தனியா இருந்தாலும் சரி, மனைவி இருந்தாலும் சரி, அனுமதி வாங்கி பெண் தான் வீட்டுக்கு செல்லலாம். ஆனா மலக்கு மொத்தம் சொல்றாங்களா, நான் நினைச்சேன்னு சொன்னா அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, நான் எந்த வீட்டுக்கு வந்தாலும் போக எனக்கு அனுமதி தேவை இல்லை, அனுமதி கேட்க வேணாம்னு சொல்லி அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்துருக்கான். ஒரு வீட்டுக்குள்ள போகிறதுக்கு அனுமதி கேட்க தேவையில்லை, அனுமதி கேட்க வேண்டாம்னு சொல்லி அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்துருக்கான், நான் உள்ள போறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே உள்ள போறாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவரை விடுமா, அவர் வரட்டும். அவர் யார் தெரியுமா? எத்தனையோ பெண்களை விதையாக்கினவர், எத்தனையோ குழந்தைங்களை அனாதையாக்கின மலக்குல் மௌத் அவருதாமா, வில்ல விடு என்பதாக சொல்றாங்க. அதாவது மலக்குல் மௌத்துக்கு மட்டும் அனுமதி கிடையாது. நினைச்ச சொன்னா எந்த வீட்டுக்கு வேணா, எந்த கோட்டை கொண்டா, எந்த இடத்துக்கு வேணா வந்துருவாங்க மலக்குல் மௌத். இப்படிதான் ஸல்லல்லாஹு உயிரை வாங்க வந்தாங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹ் தான் நாடித்தான் சொன்ன எல்லாத்துக்கும் மௌத் இருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பத்தியமா நீ பார்த்தோம் இல்லையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்னு யாருக்குமே கட்டுப்படாதான். அந்த ஜின்னை வச்சு அல்லாஹ் தஆலா பைத்துல் முகத்தஸ கட்ட வச்சான். ஜின்னு பெருமடிச்சுட்டான், எனக்கு எல்லாமே தெரியும், பெருமடிச்சு அல்லாஹ் பைத்துல் முகத்தஸ கட்ட வச்சா. பைத்துல் முகத்தஸ் கட்டுறதுக்கு கரெக்டா 1 வருஷத்துக்கு முன்னாடி சுலைமான உயிர் அல்லாஹ் வாங்கிட்டான். ஒரு ஹதீஸ், ஒரு ரிவாயத்துல அவங்க கை தடி பிடிச்சி நின்று இருந்தாங்கன்னு வருது. இன்னொரு ரிவாயத்துல மர சேர்ல உட்காந்துருந்தாங்க, கம்பீரமா உட்காந்து அடி வேடிக்கை, அதே மேல உட்காந்து கீழே பைத்துல் முகத்தஸ் கட்டுறத ஜின்னு வச்சு கட்டுறது வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. அப்படியே அல்லாஹ் ரூஹ வாங்கிட்டான். பைத்துல் முகத்தஸ் கட்டி முடிக்கல, அதுக்குள்ளேயும் சுலைமான அஜல் நேரம் முடிஞ்சு போச்சு. அந்த சுலைமான அலைஹிஸ்ஸலாம் உயிரை வாங்கிட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க. ஆனா ஜின்கள் கட்டிட்டே இருக்குதான். ஏன் எல்லாம் அப்படி பண்ணான்னு சொன்னா, ஜின்னுகள் நினைச்சுதான் நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம தான் எல்லாம் பெரியார் நினைச்சுதான். ஆனா ஒருத்தர் மௌத்தா போனது தெரியாம கூட அந்த மௌத்தா போன நபரை பயந்து ஜின்னுகள் வேலை செஞ்சுதான். கடைசியா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரு காலு அதை செல்லுல அடிச்சு போய் மௌத்தா போய் சேர் சரிதான், அப்படியே சுலைமான் மௌத்தா போய் கீழே விழுகுறாங்க.
அந்த பைத்துல் முகத்தஸ் கட்டி முடிக்கும் சுலைமான் சடலம் சரியா இருந்துச்சான். உலமாக்கள் பதிவு செய்யறாங்க. அது சுலைமான் எப்ப மௌத்தாப்பான்னு சொல்லி வரலாற்றுல பதிவு செய்யறாங்க. ஒரு செல்லு ஒரு மரக்கட்டை அரிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகுமா. ஒரு சேரோட காலை அரிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகுமா. 1 வருஷமா கொஞ்சமா அரிச்சு அந்த கட்டை ஒண்ணுமே இல்லாம நஞ்சு போய் மடங்கி கீழே உருவுது. சுலைமான் மௌத்தா போறாங்க. அப்ப 1 வருஷத்துக்கு முன்னாலே மௌத்தா போன சுலைமானுக்கு ஜின்கள் பயந்து வேலை செஞ்சது என்பதாக ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. ஏன் சொல்லுவோம்னு சொன்னா, அந்த அஜல் அந்த நேரம் வந்து சொன்னா யாருக்குமே தப்பாதான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு ஒரு ஆசையா, நம்ம பைத்துல் முகத்தஸ்ல அடக்கம் வாங்கணும், நம்ம மௌத்தா போயிட்டா பைத்துல் முகத்தஸ் அடக்கம் வாங்கணும்னு சொல்லி ஆசையா. ஆனா அவங்க நேரம் வந்துருச்சு. ஒரு பாலம் போயிட்டு இருக்கா, நேரம் வந்துருச்சா. மலக்கு மௌத்தது உங்களை மௌத்தா போசலாம் கேட்கும் போது நான் பைத்துல் முகத்தஸ் அடக்கம் வாங்க ஆசை அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், யூசுஃபே நீங்க மௌத்தா ஆகுங்க, உங்களை பைத்துல் முகத்தஸ் அடக்கம் செய்தேவன் ஏன் வேலை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ வாங்கிட்டாங்க. ஒரு பாலைவனத்தை ஆள் நடமாட்டம் இல்லாத பாலைவனத்துல அவங்க அடக்கம் செய்யறாங்க. அப்படியே அடக்கம் ஆயிட்டாங்க. பல வருஷம் கழிச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியை வராங்க. மூசா கூட்டத்தையும் அல்லாஹ் ஒரு வேலைக்கு அனுப்புறான். போர் செய்ய சொல்லி அனுப்புறான். அந்த கூட்டம் அவங்க பேச கேட்கல. அதனால அல்லாஹ் ஒரு தீக் அப்படின்ற பாலை போட்டு அடைச்சிட்டான். அந்த பாலைவனம் வெட்ட வெளியே தான் இருக்கும். அவங்க போகலாம் எவ்வளவு தூரம் கடந்தாலும் அந்த இடத்துக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லையே கடக்க முடியாதான். அந்த எல்லைக்குள்ளேயே சுத்தி அந்த இடத்துக்குள்ள எல்லைக்குள்ளேயே வந்துட்டே இருந்தாங்களாம். அந்த இடத்த மூசா அலைஹிஸ்ஸலாமும் மூசாவுடைய கவுமும் அந்த கூட்டமும் கடக்க முடியாம அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. அப்படியே அதை விட்டு வெளியில போக முடியலாம். கடைசியா மூசா கேட்டாங்க, அல்லாஹ் இதுக்கு தப்பிக்கு என்னடா அல்லாஹ் வழி அப்படின்னு கேட்ட உடனே அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான்னா, இருக்கிற இடத்துல என் நபி யூசுப் மௌத்தாவை சடலம் அங்க கிடக்குது, கபரு கிடக்குது, அந்த கபரை தோண்டி எடுத்து போய் பைத்துல் முகத்தஸ் அடக்கம் செய்யுங்க, அப்பதான் நீங்க இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யூசுப் எப்பயே மௌத்தா போயிட்டாங்க. அவங்க ஆசை என்னன்னு சொன்னா பைத்துல் முகத்தஸ் அடக்கம் செய்யணும் ஆசை. ஆனா அல்லாஹ் நேரம் வந்துச்சு, அவங்க ரூஹ அல்லாஹ் வாங்கிட்டான். ஏன் சொல்ல சொன்னா ஒரு செகண்ட் கூட தவறாது. அதான் அல்லாஹ் சொல்லலாம், எஸ்தகீருன சாஅத்தம், ஒரு நொடி பிந்தாது வல எஸ்தக்தீவன், ஒரு நொடி முந்தாது. யூசுஃப கபரை தோண்டி எடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கபர் தெரியும்? ஃபுல்லா பாலைவனம், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கபரை தேடுறாங்க கிடைக்கவே இல்லை. கடைசியா அந்த இடத்துல ஒரு வயதான பாஜி ஒரு மூதாட்டி இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்கன்னா எனக்கு யூசுஃபோட கபூர் தெரியும் அப்படின்னு. அப்படியா, சொல்லுமா, நல்லதா போச்சு சொல்லுமா அப்படின்னு கேட்டவுடனே அந்த மூதாட்டி சொல்லிச்சான். அந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திச்சு. மூசா நபின்னு தெரிஞ்சு போச்சு. மூசா கிட்ட கேட்டா கிடைக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த மூதாட்டி வயதான மூதாட்டி சொல்றாங்கன்னா எனக்கு 3 ஆசை, அந்த ஆசை நிறைவேற்ற சொன்னா நான் யூசுஃபுடைய கபரை காட்டுறேன் அப்படின்னு மூதாட்டி சொல்ல, சரி சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அந்த மூதாட்டி முதல் ஆசை சொல்லுது, எனக்கு வயசான காரணத்தினால கண் பார்வை மங்கி கண் பார்வை தெரியல, எனக்கு பார்வை திரும்ப கிடைச்சா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, மூசா அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறாங்க. அந்த கிழவிக்கு அந்த மூதாட்டிக்கு கண் பார்வை தெரிஞ்சிருச்சு. இது முதல் ஆசை. 2வது ஆசை கேக்குதான், எனக்கு என்றும் 16 வயசாகலாம் துஆ செய் அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னம்மா இதெல்லாம் ஒரு ஆசையாமா? இல்ல எனக்கு 16 வேணும்னு சொல்லி அடம் பிடிக்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறேன். அந்த கிழவி குமரியா மாறி போனான், 16 வயசா மாறி போச்சான். திரும்ப 3வது ஆசை நான் கேட்கும்போது சொல்லிச்சான், நான் மௌத்தா போய் கபர் கடைசியில உங்க கூட சொர்க்கத்துல இருக்கணும், மூசா கூட நபியே நான் உங்க கூட சொர்க்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்பதான் சொல்ல, இதெல்லாம் நடக்காதுமா அப்படின்னு கேட்க, இல்ல நான் உங்க கூட இருந்தாதான் நான் கபரை காட்டுவேன்னு சொல்ல, அல்லாஹ்ட்ட துஆ செய்றேன், அல்லாஹ் அப்படியே ஆகட்டும் சொல்லதான். கடைசியா அந்த மூதாட்டி குமரியா மாறி போறா, கண் பார்வை தெரியுது. கடைசியா சொர்க்கத்துல மூசா கூட இருக்கலாம் ஆசைப்பட்டு கேட்கறாங்க. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டாங்க. அல்லாஹ்வும் அனுமதி கொடுத்துட்டான். கடைசியா காட்டுறாங்க, இந்த இடத்துல தான் யூசுஃபுடைய கபர் சொல்ல, மூசா கூட்டம் தோண்டி அந்த யூசுஃபுடைய சடலத்தை எடுத்து பைத்துல் முகத்தஸ் அடக்கம் செய்யறாங்க. ஏன் சொல்லுவான்னு சொன்னா ஒரு நொடி பிந்தாது ஒரு நொடி தவறாதான். அந்த அளவுக்கு அல்லாஹ் அக்யூட்டா வச்சிருக்கான். இப்போ மலக்குல் மௌத் ஸல்லல்லாஹு வீட்டுக்குள்ள வராங்க. வந்த உடனே ஸல்லல்லாஹு கேட்கறாங்கன்னா, மலக்குல் மௌத் பார்த்து எங்க என்ன சந்திக்க வந்தீங்களா இல்ல உயிரை வாங்க வந்தீங்களான்னு ஸல்லல்லாஹு கேட்கறாங்க. அப்போ மலக்குல் மௌத் சொல்றாங்கன்னா, இல்ல நான் இனிமே உங்களை சந்திக்க தான் வந்தேன், நீங்க அனுமதித்தா உங்க ரூஹ நான் வாங்குறேன் என்பதாக சொல்ல, இந்த பேச்சுவார்த்தைலாம் அந்த தவணைக்கு முன்னால நடக்குது. நம்ம ஞாபகம் வச்சுக்கோம், தவணைக்கு முன்னாலதான் ஸல்லல்லாஹு அஜல் வந்து சொன்னா அல்லாஹ் உயிரை வாங்கிடுவான். அப்போ ஸல்லல்லாஹு சொல்றாங்கன்னா, நான் ஜிப்ரீல பார்க்கணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்த உடனே அல்லாஹ் ஸல்லல்லாஹு கேட்கறாங்கன்னா, ஜிப்ரீலே ஏதாவது நற்செய்தி வச்சிருக்கீங்களா? நான் இனிமே உங்களுக்காக சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டிருக்குது, மலக்குகளும் அல்லாஹ்வும் எதிர்பார்த்துட்டு இருக்கான், கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, வேற எதனா சுப செய்தி இருக்கா அப்படின்னு கேட்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சு சொல்றாங்களா, நான் இனிமே உங்கள் உம்மத்துக்கள் சொர்க்கத்துக்கு போகாம வேற எந்த உம்மத்தும் சொர்க்கம் போகாதுன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு நிம்மதி அடைகிறாங்க. அந்த மௌத்தா போற சக்கராத்துடைய வேதனை கூட ஸல்லல்லாஹு நம்ம மேல கவலைப்பட்டாங்க. ஆனா நமக்கு அந்த கவலையே கிடையாது. நம்மன்னா மௌத்தா போக போறோம், நமக்குன்னு வயசு இருக்குது, நம்மளும் வாழ நினைச்சிட்டு நம்ம அப்படி ஒரு நினைப்புல இருக்கிறோம். ரேஷன் கடையே கியூ நிக்குது, அந்த கியூல ஒவ்வொரு கியூவா போயிட்டே இருக்குது, அடுத்து நம்ம தான். ஆனா நமக்கு அது தெரியல. சிலர் முந்தி போறாங்க, சில முந்தி ரேஷன் கடை முந்தி போனா சண்டை போடுவோம், ஆனா மௌத்துக்கு முந்தி போனா சண்டை போட மாட்டோம். அவரு போயிட்டாருங்க, அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம், ஏங்க மௌத்தா போயிட்டாரு, நல்லாதாங்க இருந்தாரு,
அவரு ரொம்ப ஹார்ட் அட்டாக் வந்து மௌத்தா போயிட்டாரு. அவருக்கு நமக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை, அப்படி ஒரு இருமாப்பா. அவ ஏங்க மௌத்தா போயிட்டாரு, ஆக்சிடென்ட் மௌத்தா போயிட்டாரு, நம்மள ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்ற ஏங்க மௌத்தா போயிட்டாரு, கீழே விழுந்தாருங்க, அடிப்பட்டு மௌத்தா போயிட்டாருங்க. அவர் அடிப்பட்டதான் மூத்தா போயிட்டாரு பிளக்குது. நம்ம அப்படியே சப்பா காரணம் வச்சு தவிர்த்துக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. அல்லாஹ் நேரம் வந்து சொன்னா கிடைச்சா அந்த கடைசி அந்த நேரத்துல அல்லாஹ் மௌத்தாக்கிடுவான். கடைசியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அனுமதி வாங்கினது பிறகு அல்லாஹ் தான் ரூஹ வாங்குறான். ஏன் சொல்லவர்னு சொன்னா, அப்படிப்பட்ட நாயும் ஸல்லல்லாஹு நம்ம மேல கவலைப்பட்டாங்க, நம்ம ஆனா கவலைப்படாமலே இருக்கிறோம், நம்ம இன்னும் கடைசி வரைக்கும் இருக்கிறோம் அப்படின்னு. ஆக இப்ப உலகத்துல எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் அல்லாஹ் நினைச்சா மௌத்தாயிடும். இந்த பாதுகாப்புல சிறந்த பாதுகாப்பு எது தெரியுமா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்கள் நியமிக்கக்கூடிய பாதுகாப்பிலே சிறந்த பாதுகாப்பு மலக்குகள் தான் உங்களுக்கு சிறந்த பாதுகாப்புன்னு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க, அலியே உங்களை கொல்லத்துக்கு சதித்தினை தீட்டுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அலி சொல்றாங்கன்னா, என் கூட 2 மலக்கு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் 2 மலக்கு இருக்கிறாங்க, என் கூட 2 மலக்கு இருக்கிறாங்க. அந்த அஜல் வர வரைக்கும் மலக்கு என்னட்டு போக மாட்டாங்க. அப்படி அஜல் வந்துச்சுன்னா மலைக்கு போயிடுவாங்க, நான் ஏன் பயப்படணும்னு சொல்றாங்க. அதனால சகாசம் சொல்றாங்க, சிறந்த பாதுகாப்பா யாருன்னு சொன்னா மலக்குகள் தான். ஆனா மலக்க பாதுகாப்பா வச்சுக்கீங்க என்பதாக சொல்லி சில ஹதீஸ்ல சொல்றாங்க. யார் இரவுல தூங்கும் போது ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுக்கிறாங்களோ விடியற வரைக்கும் மலக்கள் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க. அதனால விடியற வரைக்கும் இரவு தூங்கும் போது ஆயத்துல் குர்சி ஓதாம படுக்காதீங்க. சின்ன ஒரு அத்தியாயம் தான், ஒரு பேராகிராஃப் தான். அதை ஓதிச்சு படுங்க, விடியற வரைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பு இருப்பான். இன்னொரு ஹதீஸ்ல வந்து, யார் மாலையில 4ஆம் களிமா தெரியும் இல்லையா, அது யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு காலை வரை மலக்கள் பாதுகாப்பு இருப்பாங்க. யார் காலையில ஓதுறாங்களோ மாலை வரைக்கும், யார் மாலையில ஓதுறாங்களோ காலை வரைக்கும் மலக்கள் பாதுகாப்பு இருப்பாங்க என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீண்ட காலம் வாழக்கூடிய தௌஃபீக் எல்லாம் வாங்கி தந்தல் புரிவானாக. கூடவே ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய தௌஃபீக் எல்லாருனாலும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.